ஆண்மை பாட்டிக்காகவும் மற்றும் அருட்தந்தை கிளமன் பிராங்க், அருட்தந்தை அந்தோனி பீட்டருடைய ஆண்மை பாட்டிக்காகவும் திருப்பி ஒப்புண்டாகும். மேலும் மரிய ஜான்சனுடைய நற்சுகத்திற்காக திருப்பி ஒப்புண்டாகும். இவரோடு சேர்ந்து நாம் நம்முடைய விண்ணப்பங்களை கொண்டாடுகளை இறைவன் திருப்பாதம் வைத்து கொண்டாடும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் பிரியமான சகோதரர்களே, தாய் திருச்சபையானது புனித மக்தல மரியாதையை விழாவை கொண்டாடுகின்றது. மக்தல மரியா என்று சொன்னாலே ஆண்டவர் இயேசுவை ஆழ்ந்து ஆர்வம் கொண்ட ஒரு பெண்மணி. 4 நற்செய்திகளிலும் மக்தல மரியாவை பற்றி சொல்லப்படுகிறது. இவருடைய பிறப்பிடமிருந்து இந்த மரியா என்ற ஒரு புதிருடன் பல இடங்களில் 4 நற்செய்திகளிலும் காணப்படுகிறார். மகதல மரியா ஆண்டவர் இயேசு 7 பிள்ளைகளை ஒட்டி இவருக்கு விடுதலை கொடுத்து பரிபூர்ணமாக சுகம் கொடுத்த ஒரு மரியாளாகவும், பெத்தானியில் பிறந்த ஒரு மரியாளாகவும், இவ்வாறு ஒவ்வொரு நிலையிலும் இவர் வரையறுக்கப்படுகிறார். இருப்பினும் மகதல மரியா ஆண்டவரை காண வேண்டும், ஆண்டவர் இயேசுவை காண வேண்டும் என்ற அந்த உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து அந்த அன்பை வெளிப்படுத்தும் பொருட்டு அதிகாலையில் கடலை சென்று விடியகாலை ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்த தன்மையிலே அதிகாலை கடலை சென்று ஆண்டவரை தேடுகிறார். பிரியமானவரே, நம்முடைய வாழ்க்கையில் பலமுறை நாம் இந்த உலகத்திலே பல்வேறு வகையான பொருட்களையோ சொந்தங்களையோ மற்றும் உறவுகளையோ மற்றும் நமக்கு தேவையானவையோ தேடுகிறோம். ஆனால் முதல் கடவுளை நாம் தேடுகின்றோமோ என்பதுதான் மகதல மரியா நாம் கொடுக்கின்ற பாடமாக இருக்கிறது. நாம் கடவுளை முழுமையாக அன்பு செய்கின்ற பொழுது நாம் கடவுளை தேடுகிறோம். கடவுளை முழுமையாக அன்பு செய்தால் கண்டிப்பாக கடவுளை தேடுவோம். அந்த கடவுளை தேடுகின்ற ஒரு வாங்கை நம் இல்லத்தில் இருக்கின்ற பொழுதெல்லாம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்று அர்த்தமாகும். எனவே மகதல மரியாவின் வாழ்க்கையிலே இறைவன் ஆண்டவர் இயேசு அவரை முழுமையாக அன்பு கொண்டதினால் கடைசி வரையிலும் மகதல மரியாவின் கடைசி தருணத்திலும் ஆண்டவர் இயேசுவோடு பயணித்தார் என்பதை வாழ்க்கை வளாகும். எனவே மரியாவைப் போல ஆண்டவர் இயேசுவை நாம் காண வேண்டும் என்ற அந்த வாஞ்சியோடு இறைவனை அழைப்பதற்கு விழாக கொண்டாடும். திருப்பலித்தால் ஒப்பு கொடுக்கக்கூடிய குற்றங்கள் பாவங்கள் போய் ஏற்றுக்கொண்டு மனவருந்தமும் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடம்
இனிமைமிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். தலைவியின் கூற்று. இரவு நேர படுக்கையில் இருந்தேன், என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன், தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் சந்துகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன், தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்கள் ஏனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர்கள். ஆண்டவரின் வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம் மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. ஆண்டவரே, என் உயிர் உம் மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரிலும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. ஆண்டவரே, என் உயிர் உம் மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வனமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏந்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். ஆண்டவரே, என் உயிர் உம் மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாய் இருந்தேன். உம் இறக்கைகள் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றிக் கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம் மீது தாகம் கொண்டுள்ளது. அனைவரும் எழுந்திருப்போம். Alleluia. Alleluia. என்னை கண்டாய், நீ மரியே எனக்கு உரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேன். உயிர்த்த ஆண்டவரை ஒப்பற்ற மாற்றியும் கண்டேன். அல்லேலூயா. Alleluia. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதல மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த வானபுதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாற்றமாக அவர் அமர்ந்திருந்தார். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறேன் என்று கேட்டார். அவர் அவரிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபொழுது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம்,
மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த இவரே சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை, நீ என் சகோதரிடம் சென்று அவரிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமான செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதலேனா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். நம்மிடம் இயேசுக்குரியவற்றையும் அவரிடம் சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்தல் ஒரு செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, தாய் திருச்சபையானது புனித மகதலேனா மரியாவுடைய விழாவை கொண்டாடுகிறது. 2016 ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதற்கு முன்பாக மகதலேனா மரியா நினைவு கொண்டாட்டம் தான் கொண்டாடினார்கள். ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மகதலேனா மரியா திருவிழா என்று மாற்றி நினைவை இந்த நினைவு விழாவாக கொண்டாட இருக்கின்றார். மீண்டுமாக 2017 ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மகதலேனா மரியா திருத்துதருக்கு திருத்துதர் என்று அவருக்கு பெயரிட்டு தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார். எனவே மகதலேனா மரியாவுடைய முக்கியத்துவம் இந்த நற்செய்தி வாசலை பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க ஆண்டவரை அன்பு செய்த ஒரு பெண்மணி என்று சொல்லலாம். அது ஆழமான அன்பு கொண்ட அந்த பெண்மணியானது ஆண்டவரை காண வேண்டும் என்ற தன்மையிலே என்றால் ஆண்டவர் அவளுக்கு செய்த பல நன்மைகளை மேற்கொண்டு நன்றியாக ஒரு வேலை இருக்கலாம். ஆனால் என்னுடைய பிறப்பிடமானது பெத்தானியாவில் பிறந்தார். பெத்தானியாவில் மார்த்தாவுடைய சகோதரி சொல்கிறார், மேலுமாக பூசாரி மனைவி மரியாதை சொல்கிறார், 7 பேய்களை ஒட்டிய மரியாதை சொல்கிறார். மேலுமாக ஆண்டவருடைய திருப்பாதத்திற்கு தைலம் பூச வருகின்ற மரியாதை என்று சொல்கிறார். இவ்வாறு பல இடத்திலே பல இடங்களிலே மரியாதை பற்றி மகதலேனா மரியாதை பற்றி சொல்லப்படுகிறது. மகதலேனா மரியா சொல்லும் பொழுது மகதலா என்ற ஊரிலே சொல்வதினால் மகதலேனா மரியா என்று அவருக்கு பெயர் கொண்டது. இவ்வாறு மகதலேனா மரியா தன்னுடைய ஆண்டவர் இயேசு அவருக்கு 7 பேய்களை ஒட்டியிருக்கின்றார். அவரை விடுதலை கொடுத்திருக்கின்றார். 7 பேய்களிலிருந்து துன்பங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காக மீண்டுமாக ஆண்டவர் இயேசு அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றார். விடுதலை மட்டும் கிடையாது, அவர் செய்த அனைத்து பாவங்களை மன்னித்ததினால் மீண்டுமாக அதே பாவங்கள் விடாமல் ஆண்டவரை தேடி வருவதைதான் இது முக்கியமாக எடுத்துக்கொள்ள ஒரு கருத்தாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் நமக்கு நிம்மதியாக இருந்தால், நமக்கு ஒரு இன்பம் கொடுப்பதாக இருந்தால் நாம் என்ன செய்கிறோம்? மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்து யாருக்கும் தெரியவில்லை என்று இன்புற்று இருக்கிறோம். ஆனால் கடவுள் நம்முடைய பாவங்களை மனமருந்தி வருகின்ற பொழுது, கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு தூய்மை கெடுக்கின்ற பொழுது மீண்டுமாக அந்த பாவத்தில் விழாமல் ஆண்டவரை தேடுகின்ற நோக்கமாகவே மகதலேனா மரியாக இருந்தது. அதனால்தான் கல்வாரியிலே ஆண்டவர் இயேசு அறையப்பட்டிருந்த பொழுது அங்கே மூவர் எல்லாரும் வந்து அன்னை மரியாள் இரண்டாவது மகதலேனா மரியாள் மூன்றாவது யோவான் என்று பார்க்கின்றோம். எனவே ஆண்டவருடைய இறப்பினை கண்டு உயர்வுக்கு அழுகின்ற ஒரு பெண்மணியாக இருக்கின்றார். அப்படி என்றால் அவர் எத்தகைய தன்மையிலே ஆண்டவரை அன்பு செய்தார் என்று பார்க்கின்றோம். மீண்டுமாக ஆண்டவர் இறந்த பிறகு கல்லறையில் முதலாக அனைத்து சீடரும் ஓடிவிடுகிறார், வயது ஓடிவிடுகிறார். ஆனால் மகதலேனா மரியா மட்டும் இந்த கல்லறையை நோக்கி விடிய காலையில் ஓடுகிறார். முடிந்து பார்ப்பது ஆண்டவரை காணவில்லை. அந்த தேடுதலின் அடையாளம் என் அன்பு ஆண்டவரை நான் தூக்கி கொண்டு போவேன் என்ற ஒரு ஆழமான கருத்தை சொல்லப்படுகிறது. ஐயா, நீ எங்கே வைத்திருக்கின்றேன், அவரை சொன்ன நான் எடுத்துக்கொண்டு போவேன், தூக்கி கொண்டு போவேன் என்ற ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவருடைய ஆழமான அன்பை ஆண்டவர்கள் கொண்டிருந்தார் என்பதை விவரிக்கிறது. அப்பொழுது ஆண்டவரை தேடுகின்ற பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றுகின்றால் அவர் கண்ணுக்கு தெரியவில்லை. அப்படி என்றால் அவருடைய இயக்கம் முழுவதும் அவருடைய கண்ணை மறைத்தது என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் 2 வார்த்தையை அவரை தெரியப்படுத்துகிறார். ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறார்? யாரை தேடுகிறார்? ஏன் அழுகிறார்? யாரை தேர்ந்து ஒரு வார்த்தையானது கடவுளுடைய வார்த்தை நம்முடைய உள்ளங்களில் கூட அது ஆண் தரமாக அடிக்கின்ற பொழுது கடவுளுடைய வார்த்தையை சிந்தனையுடைய நாம் பார்க்க முடியும். அம்மா ஏன் அழுகிறார்? எதற்காக நாம் அழுவேன்? இந்த உலகத்தில் எனக்கு பணமில்லை என்று செல்வமில்லை என்று அழுகிறோமா? துன்பங்கள் துயர்கள் என்று அழுகிறோமா?
அல்லது உயரங்கள் விழுந்து அழுகிறோமா? கஷ்ட நிலைகளை ஆட்கொள்ளுங்க, எங்கள் குடும்பத்தை நடத்துகிறது அழுகிறோமா? மேலுமாக என்னுடைய கடற்கொலையினால் அழுகிறோமா? என்னுடைய பிள்ளைகள் திருமணமாகவில்லையே, எனக்கு ஒரு நல்ல ஒரு வரம் கிடைக்கவில்லை, அல்லது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்று அழுகிறோமா? இந்த அழுகின்ற போதெல்லாம் ஆண்டவரே சொன்ன வார்த்தை, அம்மா ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அப்போ ஏன் அழுகிறாய் மட்டும் எடுத்துக்கொண்டு யாரை தேடுகிறாய் என்று சொல்வதை நாம் யாரை தேடுகிறோம்? அந்த இடத்துல நம்முடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் வறுமையும் வேதனையிலும் நாம் யாரை தேடுகிறோம்? ஆண்டவர் இயேசுவை தேடுகின்றோமா, அல்லது உலகத்தை சார்ந்த பொருள்கள் மீது நாட்டம் தேடுகிறோம் என்பதை நாம் சந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆனால் மரியா ஆண்டவரை தேடினார். மரியா என்று சொல்லுகின்ற பொழுது ரபுனி என்று போதவரே என்று ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உன் கடவுளுமாக அவரிடம் செல்ல இருந்ததை எனக்கு போய் சொல்லுன்னு சொல்ல மாட்டேன் சொல்லுகின்ற பொழுது மரியா சீடரிடம் சொல்லி சொன்னது என்ன? நான் ஆண்டவரை கண்டேன். அப்படி உள்ளத்தின் நிறைவை பார்க்க சொல்வது போல அப்படி உள்ளத்தின் ஆண்டவர் நிறைவாக உள்ளதினால் அங்கே சீடரிடம் சொல்லும் கூட நான் ஆண்டவரை பற்றி பெரும் மகிழ்ச்சியோடு சொல்கின்றான். முதலிலே நற்செய்தி அறிவிக்கின்ற தூதுரையை முதல் மகன் மரியாள் இந்த விவிலியம் முழுவதும் சொல்லப்படுகின்ற வார்த்தை, அவள்தான் முதலில் நற்செய்தி அறிவித்தாள் என்று சொல்லப்படும். சீடர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கின்றான். கடவுளுடைய வார்த்தை, அவர் என் கடவுள் உன் கடவுளாகும் என்று முன் தந்தை அவருடைய நான் கண்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நற்செய்தி அவர்கள் அறிவிக்கின்ற தூதுவராக மாறுகின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவரிடமிருந்து பெற்ற கொடைகளை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு என்னென்ன கொடைகளை கொடுத்திருக்கின்றாரோ அவற்றையெல்லாம் பிறகு கொடுக்கின்ற பொழுது இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்வோம் என்ற தன்மையிலே நமக்கு ஒரு முன்மாதிரியாக முதலில் மரியாதை இருக்கின்றான். எனவே இன்னும் முதல்ல மரியாதை விழாவை கொண்டாடுகின்றான். அவருடைய வாழ்க்கையின் முழுவதுமே ஏதாவது ஒன்றை நம்முடைய பண்புகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை தேடவும், ஆண்டவர் மீது அன்பு கொள்ளவும், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கவும், அவருடைய நற்செய்தி பரப்புகின்ற ஒரு தூதராக மாறவும் நம்முடைய வாழ்க்கையில் பயணிக்கின்ற பொழுது நாம் ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கிறோம் என்ற அர்த்தமாகும். எனவே இன்றைய நாளிலே அதன் மரியாதை கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்காகவும் நாம் இந்த திருப்பலி வந்தாலும் அவர்களுக்கு நல்வாழ்வுகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாள் புரிந்தார்படி உம்மரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனித நீரை கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் நாடுகளை ஏற்றுக்கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்த வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். தேவனாகிய ஆண்டவருக்கு
செய்யலுமா? ஒரு மகதல மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதல மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதைக் கண்டார். கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்த அவரை தேடினார். இறந்தோர் என்று வைத்திருந்த அவரை முதன் முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக வாழ்வுக்கான நற்செய்தி உலகின் கடையல்லவரை என்றனை பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்துதல் நிலையில் திருத்துது பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரே வானதூதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மையரை கேட்ட களிப்புடன் பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீயாகவே தூயவர், தூய அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வருகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாகும். அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிலிருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாம் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் ஊர்ந்து வாழ்வரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண ஊழியமுறைய தவறுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவை உடலிலும் இரத்தத்திலும் அவனும் எங்களை ஆவியால் கொண்டு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வுடன் என்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திருவையினை முந்திரனும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பீட்டர் மற்றும் துணையாயர்கள் எல்லா திருநிலையர் ஆகிய இடங்களோடு ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்கிறது. நீருடமிருந்து அழைத்துக் கொண்ட சூசை நாதன், அருட்தந்தை கிளமன் பிராங்க், அருட்தந்தை அந்தோனி பீட்டர் நம் அடியார்கள் முந்திரனும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டது இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்கிறது. வேறு உயிர்த்தேடும் என்றோப்புடன் துயிலோட்டங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் அனைவரும் திரும்ப கவலையும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் கடவுளை கன்னித்தாயும் பிறந்த மரியாதை கணவரான பிறந்த யோசேப்பு திருத்துதர்கள் இந்த மகதல மரியா மற்றும் உலகிலும் ஒவ்வொரு ஆகிய அனைவருக்கும் அங்கிலை வாழ்வும்
திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றேற்றும் வருமளம் இருந்தாலும் இவர் வழியா இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பதின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்படியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். அந்த ஒரே தீமையான தலைவர்களை எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் உண்மை கொண்டாடுகின்றோம். முது இறக்கத்தின் உதவியாளர் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருக்குமா நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் என்பதற்காக என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்துதலும் வந்தீர். எங்கள் பாவங்களை திறமை நம்பிக்கையை கண்டோம். உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒத்துமையும் அளித்துள்ளீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனின் அமைதி பகிர்ந்து கொள்வோம். இரநீசமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இரநீசமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இரநீசமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சமரி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமுடையும். கிறிஸ்துவின் உடல் ரத்தமும் நம்முடைய காத்து நிறைவாழ்வளிப்பதாலே. ஆமென்.
ஆண்டவரே, புனித மரியாள் தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக் கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைவரும் எங்களிடம் முதல் நிலைப்பாக கொண்டிருக்க செய்வனவாக என்றென்றும் வாழ்ந்து